கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் செபிப்போம். எங்கள் அன்புள்ள ஏசப்பா, இந்த புதிய நாளுக்காய் உம்மை கரம் கூப்பி துதிக்கிறோம். அநேக சமயங்களில் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமாயுள்ளது. அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? என் வாழ்க்கை, என் சூழ்நிலைகள், என் அன்புக்குரியவர்கள், என் எதிர்பார்ப்புகள், என் கனவுகள் எல்லாம் குழப்பமான சூழ்நிலைக்குள் கடந்து செல்கிறேன். தயவாய் நீர் எனக்கு வழிகாட்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும். உம் கிருபை என்னை சூழ்ந்து பாதுகாக்கட்டும். என் கவலைகள், பாரங்கள், துக்கங்கள், துயரங்கள், துன்பங்கள், வேதனைகள், போராட்டங்கள் அனைத்தையும் உம் மீது வைக்க உம் கரம் நீட்டி என்னை அரவணைக்கிறவராய் என்னை தேடி வந்த நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு கொடுக்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஐயா. எங்கள் ஜீவ காலமெல்லாம் உமக்கு சாட்சியாக உம்மை அறியாத ஜனத்திற்கு சொல்ல எங்கள் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. எங்கள் ஆவி கிறிஸ்துவின் ஈவு. நாங்கள் எங்கள் மனக்கண்களால் உம்முடைய பிரசன்னத்தை உணர எங்களை நிரப்பும். நாங்கள் பொறுமையும் கருணையும் அன்பும் அக்கறையும் நிறைந்தவர்களாய் மாற்றும். அனைத்தும் உம்மால் கூடும். நான் இயேசுவை போல ஆக என் வாஞ்சை. நான் உம்மை போல் வாழ வேண்டும். நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாத போது உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபம் செய்து உம் ஆலோசனைகளை பெற்று ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம் வெளிச்சத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். என் சமாதானம் உம்மை மட்டுமே சார்ந்துள்ளது. உமது விருப்பத்தை எனக்கு காட்டும். என் மனமும் இருதயமும் திறந்து வாழ்வுக்கு எது சிறந்தது, என்ன நடந்தாலும் நான் உமக்காய் நிற்க என்னை பலப்படுத்துவீராக. எல்லா மக்களின் தேவைகளையும் சந்தித்தருளும். எங்களை தாழ்த்தி உம் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.